சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை மதிக்காத ஸ்டாலினுக்கு செக். அத்தனை திமுக அடிவருடிகளுக்கும் ஆப்பு. புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை களமிறக்கி அதிர்ச்சி உத்தரவு போட்ட அர்ச்சனா பட்நாயக். அடுத்தடுத்து தட்டி தூக்கப்படும் அறிவாலய புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிந்த பிறகு புதிய டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமித்து காலம் கடத்தி வந்தார் ஸ்டாலின். குறிப்பாக நிரந்தர டிஜிபியை நியமித்தால் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விடுவார்கள். அப்படி அவர்கள் வழக்கு பதிவு செய்தால் அடுத்த நொடியே அவர்களை அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடும் என்பதனால் தனது சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமித்து இத்தனை காலமும் தப்பித்துக் கொண்டு வந்தார் ஸ்டாலின். ஆனால் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் கோட்டையில் முகாமிட்டுள்ளார். அப்படி அவர் வந்த வேகத்திலேயே சில கலெக்டர் மற்றும் கமிஷனர்களை அதிரடியாக மாற்றியவர் தற்போது ஸ்டாலின் நியமித்திருந்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை தூக்கி கடாசிவிட்டு நிரந்தர டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்துள்ளார். இன்று காலை 11 மணிக்கு அவர் பதவி ஏற்பதாக நேற்று அறிவித்தார். 2003ஆம் ஆண்டு இவர் சிபிசிஐடி எஸ்பியாக இருந்தபோது தமிழ்நாட்டை அதிர வைத்த முத்திரைத்தாள் மோசடி வழக்கை கையாண்டார். இந்தியா முழுக்க பல துறைகளிலும் பதவி வகித்துள்ள சந்தீப் ராய் ரத்தோர் இன்று பதவி ஏற்கும் நிலையில் பல கமிஷனர் கலெக்டர்களை அதிரடியாக மாற்றப் போகிறார். இதற்கு முக்கிய காரணம், தேர்தலுக்கு முன்பு வரை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருந்தபோது தனக்கு கட்டுப்படக்கூடிய அதிகாரிகளாக பல மாவட்டங்களில் அவர் நியமித்திருக்கிறார். இவர்கள் அனைவருமே ஸ்டாலின் என்ன உத்தரவு போடுகிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைக்க திரைமறைவில் திமுகவுக்கு சாதகமான அத்தனை சீக்ரெட் வேலைகளையும் செய்து வந்துள்ளார்கள். இதுகுறித்த தகவலை உளவுத்துறை தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு தெரிவித்ததை அடுத்துதான் திமுகவின் அத்தனை ஆதரவு அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்வதற்கு பட்டியல் போட்டுள்ளார். அந்த வகையில் மேற்கு மண்டலம் ஐஜியாக ரம்யா பாரதி நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சஞ்சய்குமார் புதிய கமிஷனராக பதவி ஏற்க உள்ளார். அதேபோல் மதுரை போலீஸ் கமிஷனராக இருக்கும் லோகநாதன் மாற்றப்பட்டு அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். அதை அடுத்து தூத்துக்குடி கலெக்டராக இருக்கும் எலம் பகவத் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக விசு மகாஜன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சேலம் கலெக்டராக இருந்த பிருந்தா தேவி அங்கிருந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டு அருண் தம்புராஜ் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் போன்று ஏப்ரல் 3ஆம் தேதியான இன்று பதவி ஏற்றுக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேலாக நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் டேகா கொடுத்து வந்த ஸ்டாலினுக்கு இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அர்ச்சனா பட்நாயக் வந்து ஆப்படித்திருக்கிறார். அதுவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகும் கூட நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் காலம் கடத்தி வந்தார் ஸ்டாலின். அதோடு புதிய டிஜிபியாக பொறுப்பேற்க சந்தீப் ராய் ரத்தோர், சீமா அகர்வால், ராஜீவ்குமார் என யாருக்குமே தகுதியில்லை, அனைவருமே குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்றும் புதிய டிஜிபியை நியமிக்காததற்கு நீதிமன்றத்தில் காரணம் கோரி வந்தார் ஸ்டாலின். இப்படியான நிலையில் தற்போது புதிய டிஜிபியை நியமித்துள்ள அர்ச்சனா பட்நாயக் திமுகவின் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் தீவிரமாக கண்காணிக்குமாறு உத்தரவு போட்டுள்ளாராம். இதன் காரணமாகவே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய கருப்பு பணத்தை கடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை திமுக புள்ளிகளுக்கு இன்று முதல் பெரிய அளவில் செக் வைக்கப்பட உள்ளதாம். அந்த வகையில் இன்றைய தினம் புதிய டிஜிபியாக பதவி ஏற்கும் சந்தீப் ராய் ரத்தோர் அடுத்தடுத்து பல அதிரடி நடவடிக்கைகளில் இறங்குவார் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு சங்கர் ஜிவாலுக்கு பிறகு புதிய டிஜிபியை நியமனம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டு ஸ்டாலினால் நிராகரிக்கப்பட்ட 3 பேரில் ஒருவரான சந்தீப் ராய் ரத்தோரே தற்போது தமிழக டிஜிபியாக இருப்பதுதான் திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி. சாத்தான்குளம் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கும் தூக்கு தண்டனை. நீதிமன்றத்தில் சிபிஐ வைத்த கோரிக்கை. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது மொபைல் கடையை திறந்து வைத்ததால் ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் என்கிற அப்பா மகனை சாத்தான்குளம் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் சென்று அவர்களை இரவு முழுக்க அடித்து துன்புறுத்தியுள்ளார்கள். இதனால் அதற்கு அடுத்த நாளே ஃபெனிக்ஸ், ஜெயராஜ் ஆகிய இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் உயிரிழந்தார்கள். இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதில் சம்பந்தப்பட்ட 9 போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். அவர்களை குற்றவாளி என்று மதுரை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கூறியிருந்தார்.
இந்த நிலையில் அவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் தூக்கு தண்டனை அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று சிபிஐ நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த விசாரணை நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது 9 போலீசாருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று சிபிஐ வாதாடிய நிலையில் போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரோ குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து தண்டனை வழங்கினால் அவர்களின் குடும்ப சூழ்நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வழக்கில் திட்டமிட்டு குற்றச்செயல் நடந்ததா, ஆத்திரம் காரணமாக நடைபெற்றதா என்பதையும் கவனிக்க வேண்டும். குறிப்பாக பெனிக்ஸ் காவல் நிலையம் சென்ற பிறகுதான் போலீசாரை கோபப்படுத்தும் வகையில் ஏதோ பேசியுள்ளார். அதன் பிறகுதான் தாக்கியுள்ளார்கள். இதில் உள்ளுக்குள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்று வாதாடியுள்ளார். அதையடுத்து ஜெயராஜ் மனைவி செல்வராணியிடம் நீதிபதி கருத்து கேட்டபோது, என் கணவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது விசாரித்துவிட்டு அனுப்பிவிடுவார்கள் என்றுதான் நினைத்தோம். அவர் நீண்ட நேரம் வரவில்லை. அதனால் எங்கள் மகன் அவரை தேடி காவல் நிலையத்திற்கு சென்றான். ஆனால் அதையடுத்து 2 பேருமே வீடு திரும்பவில்லை. நான் காவல் நிலையம் சென்று போலீசாரின் காலில் விழுந்து அவர்களை விடுமாறு கெஞ்சினேன். ஆனாலும் விடியும் வரை விடவே இல்லை. கொடூரமாக தாக்கி படுகொலை செய்து விட்டார்கள். அதனால் இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை போலீசுக்கும் அதிகபட்சம் தண்டனை வழங்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இதையடுத்து நீதிபதி ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 போலீசாருக்கும் உரிய தண்டனை அறிவிக்கப்படும் என்று விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். அடுத்த செய்தி. பூமி பூஜை போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பி செந்தில்குமார். இந்துக்களின் ஓட்டுக்காக போட்ட திடீர் நாடகம். திமுகவை சேர்ந்தவர்கள் காலம் காலமாக இந்து மதத்தையும் இந்துக்களையும் இழிவுபடுத்துவதையே தங்களது அரசியலாக செய்து வருகிறார்கள். ஆனால் இத்தனை காலமும் இதை பொறுத்து கொண்ட இந்துக்கள் சமீப காலமாக திமுகவினரை திருப்பி அடிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் 2019 திமுக தர்மபுரி எம்பியாக இருந்த செந்தில்குமார் அதியமான் கோட்டை என்கிற இடங்களில் தமிழக அரசு சார்பில் நடந்த பூமி பூஜைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் கடவுள் வழிபாடு கூடாது. இப்படி இந்துக்கள் முறைப்படி பூஜை நடத்தும் நீங்கள் கிறிஸ்துவ பாதிரியார்களையும் முஸ்லிம் இமாம்களையும் அழைத்து வாருங்கள். அனைவரையும் வைத்துதான் திராவிட மாடல் ஆட்சியில் பூஜை நடத்த வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். அவரது இந்த பேச்சுக்கு இந்துக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. அதன் காரணமாகவே மீண்டும் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்காத மு.க. ஸ்டாலின் இப்போது சட்டமன்ற தேர்தலில் பாலக்காடு தொகுதியில் சீட் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே இந்து மத வழிபாட்டை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதால் இவர்கள் மீது இந்துக்களுக்கு பெரிய அளவில் கோபம் இருந்து வருகிறது. அதனால் அதை மாற்றும் முயற்சியாக தான் போட்டியிடும் பாலக்கோடு தொகுதியில் உட்பட்ட பகுதியில் ஒரு கோவிலில் நடந்த மண்டல பூஜையில் இந்த செந்தில்குமார் கலந்து கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி அந்த கோவிலில் பயபக்தியுடன் வழிபாடு செய்து நெற்றியில் பொட்டு வைத்துள்ளார். ஆனால் இதுகுறித்த புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து இந்துக்களின் ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்து தெய்வத்திடம் தான் சரணடைந்தது போன்று நடிக்கிறார் இந்த செந்தில்குமார். இதெல்லாம் வெறும் நடிப்புதான். ஓட்டுக்காக திமுகவினர் போடும் நாடகத்தை எந்த இந்து மக்களும் நம்பிவிடாதீர்கள் என்று பலரும் இதற்கு எதிராக சோசியல் மீடியாவில் கமெண்ட்களை வெளியிட்டு வருகிறார்கள்.